அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஏண்டா கோவப்படு கோச்சான்னு சொல்லி என்ன உசுப்பேத்தி நீங்கள் குளிர்காயலாம் நினைக்கிறீங்களா? கம்முன்னு இருங்க. எங்ககிட்ட கோவப்படுறீங்களா, அதே மாதிரி அவங்ககிட்டையும் கோவப்படுங்க. நீங்கள் யாருன்னு நாங்கள் சொல்லட்டுமா? ஆஹா, இவனுங்களே நம்மளை காட்டி கொடுத்துருவாங்க போல இருக்குது ஐயா. இவனுங்க இப்ப நான் கோவை கோச்சான்னு சொன்னா கண்டிப்பா அவனுங்க நம்ம கொழுப்பையே எடுத்துருவானுங்க. எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ப்ளீஸ், நான் யாருங்கிறத அவங்கிட்ட சொல்லாதீங்க. நம்ம யாருன்னு தெரியணும் கோச்சா, அப்பதான் நமக்கு ஒரு கெத்து. ஆஹா, நாம ஒரு வெத்துங்கிறது தெரியாம இவன் கெத்து பத்தி பேசுறானே ஐயா. ஏய், யாருன்னு கேட்டா பெரிய பாட்சா அளவுக்கு பில்டப் பண்ணிட்டு இருக்க, சொல்டா. அண்ணே, என் ரத்தமெல்லாம் கொதிக்குது. நீங்க யாருன்னு சொல்ல போறேன். இவரு பாட்சா இல்ல, என்ன வாய் பத்திட்டீங்க? டேய், சொல்லாதன்னு தானே சொன்னேன். கம்முன்னு இருறா. இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ஹலோ, உண்மையை தெரிஞ்சு இப்ப என்ன பண்ண போறீங்க? என் பாட்டுக்கு போனவனை கூப்பிட்டு உண்மையை சொல்லுன்னு கேட்டா என்னத்த சொல்றது? டேய், இவனுக்கு நம்மளை பார்த்தா பயமே வரல. இவன் பயந்து உண்மையை சொல்ற வரைக்கும் இவனை போட்டு பொளந்து கட்டுங்கடா. ஆஹா, காலேஜுக்குள்ளேயே கண்டமாக்கிடுவாங்க போல இருக்கு ஐயா. கோபப்பட்டா அக்கா பிச்சு போட்டுருவானுங்களே. ஆமா, இப்ப என்ன அடிச்சே ஆகணுமா? எங்க முன்னாடியே அள்ளக்கைங்களை வச்சு அளப்பற காட்டுற ஒன்ன அடிக்காம விட்டா அது எங்களுக்கு அசிங்கண்டா. அண்ணே, அவன் மேல கை வச்சா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுங்க. ஆஹா, இவனுங்க இன்னமும் நம்மளை பத்தி தெரியாமையே பேசிக்கிட்டு இருக்கானுங்களே ஐயா. சிரிச்சே சமாளிப்போம். என்னது, அடி வாங்கிட்டு கோச்சா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு? என்னடா இவன் இவ்வளோட அடிக்கிறோம், சிரிச்சுக்கிட்டே இருக்கான்? சில்லறையா அடி விழுந்தா சிரிக்காம என்ன பண்றது? டேய், இவனை மொத்தமா முடிச்சிடுங்கடா. கோச்சா, கோவப்படு கோச்சா, உன்னை அடிக்கிறாங்கல்ல. ஆஹா, அடியோட வலிய கூட பொறுத்தரலாம் போல இருக்கு. ஆனா இவனுங்க உசுப்பேத்துறத தான் பொறுத்துக்கவே முடியல. கோபப்படாமையே இப்படி டின்னு கட்டுறாங்க. கோபப்பட்டா அவ்வளவுதான், பொட்டெல்லாம் கட்டிடுவாங்க. டேய், இவன் யாருன்னு சொல்ற வரைக்கும் இவனை சமைச்ச சுழுக்கிடுங்கடா. ஐயோ, கோச்சாவை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்களே, பொறுத்து எடுக்கிறாங்களே. கோச்சாவோட சட்டை பேட்டெல்லாம் கிழிஞ்சு போச்சு, அங்கங்க ரத்தம் வருது. உங்களை எல்லாம் நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. ஆமா, வீரங்கிறது அடிக்கிறதுல இல்ல, அடிய தாங்கிறதுல தான் இருக்கு. அடடா, அண்ணே பஞ்ச் டைலாக்லயே எப்படி அடிக்கிறாரு. ஆஹா, சமாளிக்கிறதுக்கு எதையாவது உளறுனா அதை கூட பஞ்சு டைலாக்னு சொல்றாங்களே ஐயா. இவனுங்க பில்டப்புக்கு ஒரு அளவே இல்லையா? என்னது, இவ்வளவு அடி வாங்கியும் ரத்தம் வந்தும் கோச்சா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு? என்னடா இவ்வளவு அடிக்கிறோம், சிரிச்சுக்கிட்டே இருக்க? திருப்பி அடிக்காத என்ன வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தா சிரிக்காம என்னடா பண்றது?